Hi everyone, welcome to Surya Academy, Salem. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் ஒன்று பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நமக்கு டெட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு ரெண்டு பேப்பர் நடக்கும் இல்லையா? இதுல பேப்பர் 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரல இருக்க கிளாஸஸ்க்கும், பேப்பர் 2ங்கிறது 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரல இருக்க கிளாஸஸ்க்குமான டீச்சர்ஸ்க்காக நடக்க போகுது. ஓகே, இந்த எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 11th ஆகஸ்ட் அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே நமக்கு 11th ஆகஸ்ட் அன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் எண்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதியோட நமக்கு அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் ஆக போகுது. இதே போல அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கரெக்ஷனை கரெக்ட் பண்றதுக்காக நமக்கு 3 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் செப்டம்பர் 9ல இருந்து செப்டம்பர் 11 வரலும் 3 days டைம் இருக்கு. ஓகே, நமக்கு இந்த எக்ஸாம் பேப்பர் 1 எக்ஸாம் எனக்கு நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியும் இந்த டேட் நமக்கு டென்டேட்டிவா மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இது பர்மனன்ட் டேட் கிடையாது, பிக்ஸ்டு டேட் கிடையாது. அதே போல பேப்பர் 2 எக்ஸாமும் நமக்கு நவம்பர் 2ஆம் தேதி நவம்பர் நடக்க போறதா கொடுத்திருக்காங்க. இதுவுமே டென்டேட்டிவ் தான். நமக்கு இந்த ரெண்டு டேட்டுமே எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம ஃபர்தரா அப்டேட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேப்பருமே 150 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. டோட்டலா 3 hours எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸாம் நமக்கு OMR பேஸ்டு எக்ஸாம் தான். தட் இஸ் ஆஃப்லைன்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, இந்த பேப்பர் 1க்கான சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிஎட் ஆர் எம்எட்ல படிச்ச சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க. இதுல 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும். தட் இஸ் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அதே போல லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் பேப்பர் எடுக்கணும். இந்த லாங்குவேஜ்ல தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸும் அண்ட் தென் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், இது ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு 30 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. And then mathematics la 30 question and environmental studies la 30 question, overall 150 questions கேட்பாங்க 150 marks க்கு. இது பேப்பர் 1 கானது. இந்த பேப்பர் 1 கான போர்ஷன் நமக்கு எங்க இருந்து questions கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரல இருக்கிற புக்ஸ்ல என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கோ அதோட கண்டினியூவேஷன் நமக்கு அப் டு ஹையர் செகண்டரி வரையிலும் என்னென்னலாம் வருமோ அது எல்லாத்துல இருந்துமே கம்பைன் பண்ணி தான் क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரல இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் தரவா படிக்கிறோம். அதோட கண்டினியூவேஷனா அப் டு 12th வரையிலும் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கண்டினியூஸா படிச்சா மட்டும்தான் நம்ம இந்த பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதே போல பேப்பர் 2க்கான சிலபஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு பிஎட் ஆர் எம்எட்ல ஃபர்ஸ்ட் நமக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக் சப்ஜெக்ட் தான் இருக்கும். இதுலயும் 30 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். அண்ட் தென் லாங்குவேஜ் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது. இந்த 5 லாங்குவேஜ்ல இருந்து நம்ம எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 30 கொஸ்டின்ஸும் அண்ட் தென் இங்கிலீஷ்ங்கிறது செகண்ட் லாங்குவேஜ், அது கம்பல்சரி, அதுல இருந்து 30 கொஸ்டின்ஸும் இருக்கும். இதே போல நீங்க மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர் அதர்வைஸ் நீங்க சோஷியல் சயின்ஸ் டீச்சர் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 60 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 150 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகே, இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இதே போல நமக்கு பேப்பர் 1ல சொன்னது போலவே பேப்பர் 2லயுமே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையிலும் நமக்கு என்னெல்லாம் நீங்க புக்ல படிக்கிறீங்களோ, ஸ்கூல் புக்ல என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதோட கண்டினியூவேஷனா நமக்கு அப் டு ஹையர் செகண்டரி வரலும் கொஸ்டின் இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல நமக்கு 1 to 5 வரலும் இருக்கும் போது அங்க இருந்து நமக்கு என்ன கண்டினியூவேஷன் இருக்கோ அதை மட்டும் பாக்குறோம். பட் இங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரலும் அப் டு 12th வரையிலும் எல்லா கான்செப்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நமக்கு இந்த எக்ஸாமோட குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன அப்படின்னா பேப்பர் 1 இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 எழுத போறீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 90 மார்க்ஸ் எடுக்கணும். அது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே குவாலிஃபைங் மார்க் 90 மார்க்ஸ் தான். 90 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, 90 and above எடுத்துட்டீங்கன்னா நீங்க சேஃப். ஓகே, அதே போல எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க் 82 மார்க்ஸ். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத் ரெண்டுக்குமே 82 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம இந்த 60 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே, இது ஒன் டைம் மட்டும் தான் தெளிவா கொடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு டெட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது 2012ல மட்டும்தான். ஓகே, இந்த 2012ல நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேட்டர்னே தெரியாத போதே நம்ம அகாடமில கோச்சிங் கொடுத்து நம்ம அகாடமில இருந்து 175 பேர் குவாலிஃபை ஆனாங்க அந்த எக்ஸாம் அந்த இயர்ல மட்டுமே. அந்த 175 பேருமே நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி இப்ப 175 பேருமே போஸ்டிங்ல இருக்காங்க.
இதே போல இதுல நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா 2012 எக்ஸாம்ல நடக்கும் போது நமக்கு அந்த டைம்ல சிஎம்ஆ இருந்த ஜெயலலிதா அம்மா தான் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல நம்ம ஸ்டூடெண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த கோகுல் ராமன் அப்படிங்கிற ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கின அந்த பிக் தான் இங்க போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது 2013ல நமக்கு டெட் எக்ஸாம் நடந்தது. அந்த 2013ல டோட்டலா 696 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. அதுல கிட்டத்தட்ட 483 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி அவங்களும் இப்ப போஸ்டிங்ல இருக்காங்க. அண்ட் தென் 2013க்கு அப்புறம் லாஸ்டா நடந்த டெட் வரலும் நம்ம அகாடமியில கிட்டத்தட்ட 2100 ஸ்டூடெண்ட்ஸ் வரையிலும் இதுவரையிலும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஓகே, நம்ம சூர்யா அகாடமி கிட்டத்தட்ட 18 வருஷமா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம சேலம் மாவட்டத்துல காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முன்னோடி அப்படின்னா அது நம்ம அகாடமி மட்டும்தான். நம்ம டெட்டுக்கு மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எஸ்ஐ அண்ட் நீட்டுக்குமே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சூர்யா அகாடமியில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல டிஎன்பிஎஸ்சில மட்டுமே 700 ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையிலும் போஸ்டிங்ல இருக்காங்க. அதே போல போலீஸ் எஸ்ஐலும் கிட்டத்தட்ட 315 ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டிங்ல இருக்காங்க. நீட்டுக்கு நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வரையிலும் பாஸ்ட் 5 இயர்ஸாவே 636 ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நமக்கு இந்த டெட் எக்ஸாம் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மோட்லயுமே நடக்க போகுது. ஆன்லைன்ல ரெகுலராகவும் நடக்கும், வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்கும் அண்ட் டெஸ்ட் பேட்சும் இருக்கும். இதே போல ஆஃப்லைன்லயுமே நமக்கு ரெகுலர் கிளாஸஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நடக்கும். நம்ம சூர்யா அகாடமியில படிச்சு டெட் எக்ஸாம் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியமன தேர்வுக்கும் நம்ம கிட்டே படிக்க போறவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. நம்ம அகாடமியில நியமன தேர்வுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம். ஓகே, இந்த கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அகாடமி நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம அகாடமி நம்பர் 9363117730 9363117730 and 9790544495 9790544495 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.